யூகேல இருக்க நியூ மாமா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதுக்கு மேலே என்னோட குட்டி பையனை வீட்டில் வச்சு சமாளிக்க முடியாது. அதனால அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது நாங்கள் வெளியே வந்த பிளேஸ் தான் லிவர்பூலில் இருக்க ராயல் ஆல்பர்ட் டாக். நாங்கள் கார் பார்க் பண்ணதும் டேரெக்டாக 5th ஃப்ளோர் போயிட்டோம். ஏன்னா அங்கே தான் டைனிங் ஏரியா, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. இப்போல்லாம் குழந்தைங்களை வச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட முடியாது. ஸோ நானும் என் குழந்தையும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் உள்ளே போய் எங்களுக்கு சிக்கன் வாங்கிட்டு வர போயிட்டாரு. KFC மாதிரி இது ஒரு ஸ்லிம் சிக்கன். சாப்பாடு வாங்கிட்டு வர சின்ன கேப்பில் என்னை போட்டு படுத்து எடுத்துட்டான். இவங்க அப்பா வந்ததும் நான் அவர்கிட்ட இவனை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள பிளேயிங் ஏரியா போயிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய பேர் அவங்க குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் போன பிளேஸில் நிறைய குழந்தைங்களும் இருந்தாங்க, நிறைய ஃபன் கேம்ஸும் இருந்தது. ஒரு சில ஃபன் கேம்ஸில் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸும் சேர்ந்து தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் என் பையன் கூட நான் காரில் ஏறிட்டேன், டாய் காரில். என்னோடய ஹஸ்பண்ட் வெளியே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் 3 இயர்ஸ் முன்னாடியே யூகே வந்துட்டேன். அப்போ எனக்கு பேபி இல்லை. ஸோ என்னோட இன்லாஸ் அவங்களோட பேபிஸை இந்த மாதிரி ஃபன் கேம்ஸில் ஏற்றும் போது நான் நின்று பார்த்துட்டு இருப்பேன். பட் இப்போ கால் எப்படி ஓடிடுச்சுன்னு பாருங்கள். நான் ஒரு பேபி கூட்டிகிட்டு வந்து ஃபன் கேம்ஸில் ஏற்றிட்டு நானும் அந்த பேபி கூட போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். யூகேல வந்து சம்மரில் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபன் ஃபேர் போடுவாங்க. அதில் இந்த தீம் வந்து பீச் தீம் போட்டிருந்தாங்க. சாண்ட்லாம் மெனக்கெட்டு உள்ளே கொண்டு வந்து, அதாவது 5th ஃப்ளோரில் கொண்டு வந்து பாருங்கள் எப்படிலாம் செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். அந்த ஃபன் கேம்ஸ் மட்டும் தான் சார்ஜ் பண்ணாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. இன்றைக்கி என்னோடய பையன் மண்ணில் ரொம்ப நேரம் விளையாடிட்டான். சரி கிளம்பலான்னு போகும்போது பார்த்தா என் ஹஸ்பண்ட் என் பையனை இன்னொரு கேமில் ஏற்றிட்டு இருந்தாங்க. இவனுக்கு வயசு ஒன்று அப்படிங்கிறனால இந்த கேம்குள்ளே போகிறக்கு வந்து பயந்துட்டு இருந்தான். பட் வந்து எங்களை அலோவ் பண்ணல. அங்கே உள்ளே இருக்க அந்த கார்டியன் மட்டும் பையனை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவன் ரொம்ப நேரம் அவங்க கூட செட் ஆகலை, அழுதுகிட்டே இருந்தான். நாங்கள் டக்குன்னு பணம் கட்டினது வேஸ்ட்டு, பையனை கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ தான் வந்தோன்னு பார்த்தா அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருச்சு. சரின்னு கார் பார்க்கிங் வந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் வீட்டுக்கு வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் நாங்கள் டெஸ்கோ கிளம்பிட்டோம் இங்கேருந்து. யூகேல வந்து வில்லேஜ் சைடு ஒரு அழகுனா சிட்டி சைடு ஒரு அழகுங்க. இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப வருஷம் பழமையானது. 1000 வருஷம் 500 வருஷம் அந்த அளவுக்கு பழமையானது. பட் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஒரு மாதிரி பெயிண்ட்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க. குட்டிக்கு டைப்பர் முடிஞ்சிருச்சு. அதை கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இன்றைக்கிட்டே நல்லா போச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.